ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப சுவையான எக் மீல் மேக்கர் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. எல்லா விதமான வெரைட்டி ரைஸுக்கும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வாங்க இந்த எக் மீல் மேக்கர் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்திருக்கேங்க. 4 முட்டை வேக வச்சு வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் 2 பேருக்கான அளவுக்கு நான் சொல்கிறேங்க. முட்டைகளை இந்த மாதிரி சைடில் கீரல் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேர்க்குற மசாலா எல்லாமே முட்டையில் நல்லா இறங்குங்க. இப்போ 1 கப் அளவுக்கு மீல் மேக்கர் சுடுதண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு 4-5 டைம் நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. நான் மீடியம் சைஸ் மீல் மேக்கர் எடுத்திருக்கேங்க. உங்கள்கிட்ட சின்ன சைஸில் இருந்தாலும் அந்த மீல் மேக்கரும் நீங்கள் எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம மசாலா பொருள் சேர்த்துக்கலாங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் மிளகாத்தூளுங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் அதிகமாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாங்க. கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. லெமன் ஜூஸ் 1/2 லெமன் சேர்த்துக்கிறேங்க. தயிர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த மசாலா எல்லாத்தையும் நல்லா மீல் மேக்கர்லேயும் எக்குலேயும் மிக்ஸ் ஆகிறது மாதிரி இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கணுங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா அப்படியே ஊறட்டுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. மசாலா எல்லாமே நம்மளுக்கு மீல் மேக்கரில் நல்லா ஊறி இருக்கும் எக்குலையும். இனி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் பேன் வச்சுருக்கேங்க. 8 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டேன். 2 பட்டை, 2 கிராம்பு, 1 பிரியாணி இலை. இப்போ நம்ம சேர்த்துருந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். வெங்காயம் நமக்கு நல்லா பொன்னிறமாக வரணுங்க. அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கணும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடணும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருந்த மீல் மேக்கர் முட்டை மசாலா மிக்ஸை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அந்த எண்ணெயில் ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணியிருந்த பாத்திரத்தில் 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அந்த தண்ணியையும் இது கூட சேர்த்துக்கலாங்க. மீல் மேக்கர் எக்கு கூட. இப்போ ஒரு 8லேருந்து 9 நிமிஷம் நம்ம அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. இடையில ஒரு 2 டைம் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 8 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 8 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் இடையில 2 டைம் நல்லா கலந்து விட்டேங்க. இப்போது நம்ம ஊற்றிருந்த தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நமக்கு சூப்பராக மீல் மேக்கரும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க. எக்கும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அவ்வளோதான். இனி நம்ம மல்லித்தலை தூவி இறக்கிற வேண்டியது தாங்க. ஃப்ரெஷ்ஷான மல்லித்தலை சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான எக் மீல் மேக்கர் ஃப்ரை ரெடி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூலுக்கு பசங்களுக்கு நம்ம லஞ்சுக்கு இந்த மாதிரி சைட் டிஷ்ஷாக வச்சு கொடுத்தோன்னா வெரைட்டி ரைஸ்க்கு கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுட்டு வருவாங்க. நீங்கள் ஒரு தடவை இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.